ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் கடைத்தெருவில் நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் கல்யாண புரோக்கர் அந்த கடைக்கு டீ குடிக்க வராரு. இங்க நடேசனை பார்த்த உடனே கல்யாண புரோக்கர் வேகமா விறுவிறுன்னு கிளம்பவும், யோ நில்லியா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பின்னாடியே வரவும், என்னன்னே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண புரோக்கர் கேட்கவும், ஏயா ஏன் இப்படி சேரனுக்கு இப்படி ஒரு பிள்ளைய பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அண்ணே நான் ஒன்றும் இதுல எந்த சம்மந்தமும் கிடையாதுனே, சேரன் தம்பி தான் அவரா வந்தாரு, எனக்கு உடனே கல்யாணம் ஆகணும், பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லனாரு. அதே மாதிரி என்கிட்ட இப்படி ஒரு வரன் வந்துச்சு, தம்பி வேணான்னு சொல்லியிருந்தா நானும் அப்படியே வேணான்னு சொல்லியிருப்பேன். ஆனா தம்பி தான் விடாப்புடியா, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சம்பந்தமா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கட்டும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, பொண்ணு விதவியா இருந்தாலும் சரி, என்னன்னாலும் சரி, எனக்கு இப்பத்தட்டிக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி தான் சொல்லுச்சு. அதனாலதான் நான் இந்த சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்தேன். தம்பி வேணான்னு சொல்லியிருந்தா நான் தம்பி என்ன கட்டாயப்படுத்தவா போறேன், கல்யாணம் பண்ணிக்கிற போறது அவர்கிட்ட நான் எந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காமிச்சாலும் அவர் சரி சரி இல்லைன்னு சொல்றது அவருடைய விருப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண புரோக்கர் சொல்லவும், சரி அந்த பொண்ணோடைய வீட்டு அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் கேட்கவும், எதுக்குன்னு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண புரோக்கர் பார்த்தா அப்படியே பம்மவும், நீ இப்ப கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், சரின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் கிட்ட அந்த கல்யாண புரோக்கர் அந்த பொண்ணோடைய வீட்டு அட்ரஸ கொடுக்குறாரு. நடேசனும் பார்த்தா அந்த வீட்டு அட்ரஸ வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாரு. அங்கே போனா அந்த பொண்ணு, அந்த பொண்ணோடைய அம்மா அப்பா, அந்த பொண்ணோடைய தம்பி, பத்தாவதுக்கு ஒரு பையன் வேற அங்கே இருக்கான். ஒரு வயசுல இங்க ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பார்த்தா அந்த பொண்ணை அம்மா அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அம்மானு கூப்பிடுறத பார்த்ததுமே நடேசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. என்ன கல்யாணம் ஆயிருச்சு, விவாகரத்தாக போகுது அப்படின்னு சொன்னாங்க, இப்ப என்னன்னா ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைக்கு அம்மாவா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு சத்தமே இல்லாம பார்த்தா நடேசன் நேர கல்யாண புரோக்கர் கிட்ட வராரு. யோ உண்மையை சொல்லு, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அண்ணே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை சொரியவும், என்னையா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சு பார்த்தா நடேசன் கேட்கவும், ஆமாண்ணே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுனே, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு இப்பத்தே 1 வயசு ஆக போகுதுனே, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் இவளுக்குள்ள ஏதோ தகராறு ஆயிருச்சு, அதனாலதான் புருஷன் மட்டாட்டி 2 பேரும் விவாகரத்து வாங்கிட்டாங்கனே, இதுதானே உண்மை. ஆனா சேரங்கிட்ட குழந்தை இருக்கிற விஷயத்த நாங்க சொல்லலனே, அந்த பொண்ணு சொல்றேன்னு தான் சொல்லுச்சு, நான் தான் குழந்தை இருக்கிற விஷயத்த சொல்ல வேணான்னு சொன்னேனே, உங்களுக்கே தெரியும் புரோக்கர்னா 1-2 போய் சொல்லுவோன்னு, அதானே நான் தானே இந்த குழந்தை விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் பார்த்தா பயந்து சொல்லவும், ஏயா இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தை சேரந்தலையில கட்டி வைக்க பாக்குற, ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத எங்களால ஏத்துக்கிற முடியல, இதுல அந்த பிள்ளைக்கு குழந்தை வேற இருக்கா, சரி இப்ப நீ போய் சொல்லிட்ட, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னா சேரன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அதான் சேரன் தம்பி சொல்லுச்சேனே, பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்பத்தட்டிக்கு எனக்கு கல்யாணம் நடந்தா மட்டும் போதுன்னு, சேரனை பொறுத்தவரைய தம்பிக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும், தம்பிகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக சேரன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால என்னன்னே, குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சாலும் சேரன் அந்த அளவுக்கு அந்த பொண்ணை வெறுத்து ஒதுக்க மாட்டாரு, ஏன்னா சேரன் பொதுவாவே தங்கமான மனசுக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்லவும், உனக்கே தெரியுதுல சேரன் தங்கமான மனசு உள்ளவனு, அப்புறம் ஏன் இப்படி ஒரு சம்பந்தத்தை என் பிள்ளை தலையில கட்டி வைக்க பாக்குற, இங்க பாரு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயத்த நீ சேரங்கிட்ட சொல்ற, பத்தாவதுக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, அந்த பொண்ணு வீட்டுல நீ என்ன பேசுவியோ ஏது பேசுவியோ தெரியாது, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது உன் பொறுப்பு, என் மகன் சேரனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டியது என் பொறுப்பு, புரிஞ்சுதா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அப்படி நடந்துச்சுன்னு வையி உன் தலை துண்டா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் புரோக்கரை மிரட்டி விட்டுறாரு. புரோக்கருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ நம்ம உசுறு முக்கியமே, இந்த பையன் என்னன்னா நம்ம கிட்ட வந்து பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கல்யாணம் நடக்கணும்ன்றான், இந்த ஆளு என்னன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கூட்டிட்டு வந்தா என் பையனுக்கு நல்ல ஒரு சம்மந்தம் வேணும்னு சொல்றான், என்னதே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் பார்த்தா கடந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி இந்த விஷயத்த சேரன்கிட்டே போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா விறுவிறுன்னு பார்த்தா புரோக்கர் சேரன் வேலை பார்க்குற சைட்டுக்கு வராரு. அந்த சைட்டுக்கு வந்தா இங்க சேரன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன புரோக்கர், என்ன பொண்ணு வீட்டுல இருந்து எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், தம்பி உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், அந்த உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும்,
என்னன்னு என்னன்னாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், அது அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுல. ஆமா, அவங்க தான் சொன்னாங்களே அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு. அப்புறம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் பார்த்தா மென்னு முழுங்கவும், என்னன்னு என்னன்னாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அந்த பொண்ணுக்கு ஒரு வயசுல ஒரு குழந்தை இருக்கு தம்பி. அதைத்தான் உங்ககிட்ட சொல்ல மறைச்சிட்டேன். அந்த பொண்ணு சொல்றேன்னு தான் சொல்லுச்சு. நான் தான் நீங்க குழந்தை இருக்கிற விஷயத்த உங்க வீட்டுலலாம் சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் சம்மதிக்க மாட்டாங்க, நீங்களுமே தயங்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சா கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் உங்க தம்பிக வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணம் ஆனதுனால நீங்களும் அந்த குழந்தைய ஏத்துக்கிருவீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட சொல்ல மறைச்சிட்டேன். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு வயசுல ஒரு குழந்தை இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்லவும், சேரனுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, ஏற்கனவே குழந்தை இருக்கிற ஒரு பொண்ணையா நம்ம கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் மனசு ரொம்ப வருத்தமாயிருது.